ஹே கைஸ், கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு ஒன் வே ட்ராப் இருக்குது. போய் காரை விட்டு வந்துடலாமா? என்ன வண்டி ஓட்ட போகிறோம்னா ஹோல்ட் உண்டாய் i10 அந்த கார் தான் நீங்கள் ஓட்ட போகிறோம். கிளைண்ட்டு செகண்ட்ஸில் தான் இந்த கார் வாங்கினாங்களாமா. இன்டீரியர்லாம் பயங்கரமாக இருக்குல்ல. நம்மளும் நம்ம கிளைண்ட்டை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நம்ம கிளைண்ட் வேறு யாருமில்ல, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டோட அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். பைபாஸ் ஏரியாச்சு ஒரு வழியாக. நம்மளுக்கு இன்னும் கோயம்புத்தூருக்கு வந்து 203 கிலோமீட்டர் இருக்குது. கோயம்புத்தூரில் போத்தனூருன்ற ஏரியாவில் கொண்டு போய் விட போகிறோம். எந்த ரூட்டில் போக போகிறோம்னா பொள்ளாச்சி ரூட்டில் தான் போக போகிறோம். அந்த வட்டம் கிளைண்ட்டு சொன்னாங்க திண்டுக்கல் ரூட்டில் போயிடுவோம் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் அங்கிட்டு பாலை வேலை நடக்கிறதுனால செம்பட்டி ரூட்லேயே போயிடுவோம், இந்த ரோடு நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன். அதிலே போய் சொல்லிட்டேன். ஒட்டஞ்சத்திரத்துக்கு முன்னாடி ஆரியபவுன்ற ஹோட்டல் நிப்பாட்டிட்டு அங்கேயே சாப்பிட்டு போயிடுவோன்ட்டாங்க. அதனால் அங்கேயே உட்காந்து ஒரு மினி டிஃபன் வாங்கிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரியான வெயிலுங்க. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பொள்ளாச்சிக்கு வேறு லெவலில் பைபாஸ் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரூட்டில் தான் போக போகிறோம். கோயம்புத்தூருக்கு இன்னும் 81 கிலோமீட்டர் இருக்குது, பொள்ளாச்சிக்கு 54. இந்த பைபாஸ் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் போய்ட்டுருக்கோம். பொள்ளாச்சி போய் நம்ம அடுத்து பிரிஞ்சு கோயம்புத்தூர் ரூட்டில் போவோம். காற்றாலையெல்லாம் யார் பக்கத்தில் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கீங்கன்னு பார்ப்போம். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பொள்ளாச்சி பைபாஸ் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். பைக்கில் வரவங்க காரில் வரவங்களாம் அந்த ரேஸ் ஓட்டுற மணிக்கெல்லாம் ஓட்டிடாதீங்க. இது அங்கங்கே சிசிடிவி கேமரா இருக்கும், நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லிமிட்டட் ஸ்பீடுன்னு இருக்கும், அதையே மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. நம்மளுக்கும் சேஃபு, சுற்றி இருக்கவங்களும் சேஃபாக பார்த்துக்கலாம். பொள்ளாச்சி ரீச் பண்ணிட்டோம். பொள்ளாச்சிலேருந்து அந்த சிக்னல்லேருந்து ஒரு ரைட் எடுத்தோம்னா கோயம்புத்தூர் ரோடு வந்துடும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா சிமெண்ட் ரோடு பைபாஸ் வரும், அந்த ரோட்டில் கிளம்பிடலாம். மரங்கள்லாம் பார்த்திங்களா சூப்பராக வச்சுருக்காங்களா, நல்லாயிருக்கு பார்க்கவே. கோயம்புத்தூர் பைபாஸை பிடிச்சாச்சு. இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு இருக்க வேண்டியதான். இந்த ரோட்டில் பார்த்து சேஃபாக போங்க. குறுக்க முறுக்க ஆள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்மளும் போத்தனூர் வந்துவிட்டோம், கஸ்டமர் ட்ராப் பண்ணுற பிளேஸ்க்கு. கஸ்டமரையும் ட்ராப் பண்ணியாச்சு. ரயில்வே ஜங்ஷனுக்குள்ளே கொண்டு போய் காரை பார்க்கிங் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு சொன்னாங்க. நம்மளும் கொண்டு போய் காரை சேஃபாக அங்கேயே பார்க்கிங் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டீ ஒன்று போட்டு கிளம்பலாம் பார்த்தேன். சரின்ட்டு அங்கேயே ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். நைட்டு தான் பஸ் ஏற போகிறோம் மதுரைக்கு. அதனால் நம்ம போத்தனூரில் நம்மளோட பெரியம்மா வீடு இருக்குது, அதனால் அங்கே போக போகிறோம். ஏன்னா பிக்கப் பண்ணுறதுக்கு என் தம்பியை வந்துட்டேன், அவங்க கூட வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கே. ஓகே கைஸ், ரிட்டன் மதுரை போகிற வீடியோ பார்ட் 2 வீடியோ போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். பாய்.